அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம கடக ராசியை பற்றி பார்க்க போகிறோம். கடக ராசியில் 2, 11, 20, 29 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் இவங்களோட வாழ்க்கை என்ன மாதிரியான வெற்றிகளை பெறுவார்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சரவணா சக்ஸஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட காமெண்ட்ஸை கொடுங்க. மேலும் என்னால் முடிந்த அளவுக்கு என்னென்ன நல்ல தகவலை உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சரி, கடக ராசியில் பிறந்தவர்கள் ஒரு அற்புதமான மனிதர்கள். ஏன்னு சொன்னாக்கா, இவங்க யாரோடைய பிரச்சனையிலையும் தலையிட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை, அவங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள், பொதுவாக இவங்க தன்னோட கஷ்டத்தை கூட பிறர்கிட்ட சொல்லக்கூடிய எண்ணம் இருக்காது. என்னோடய கஷ்டம் என்னோடையே போகட்டும், மற்றவங்கக்கிட்ட நான் ஏன் பேசணும், மற்றவங்களுக்கு ஏன் நான் என்னோடய கஷ்டத்தை சொல்லி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை அடைவதற்கு போராடி தான் வரணும். போராட்டம் என்பது இவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். ஏன்னு சொன்னாக்கா, வாழ்க்கையே இவங்களுக்கு போராட்டம் தான். எவ்வளோ போராடினாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுபோலவே இவங்க 2வது எண்ணில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 மற்றும் 20 இவங்களுக்கு ஏற்கனவே கடகராசியும் சந்திரனாக இருக்கிறது. ஸோ இங்கேயும் 2வது எண்ணும் சந்திரனோட எண்ணாக இருப்பதனால இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்களுக்கு நல்ல ஒரு அழகு இருக்கும், ஆற்றல் இருக்கும், திறமை இருக்கும். பிறரால் இவங்களை அதாவது பிறர் இவங்களை பார்க்கும் போதே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஈர்ப்பாக இருப்பார்கள். இவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். முக்கியமாக கல்வி திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, அடுத்தது 11. இரு சூரியன் சேர்ந்து 2ஆக ஆகிறார்கள். அதனால் இவங்க கொஞ்சம் கோபக்காரர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆசிரியர்களாக உருவாகுவாங்க, அரசியல்வாதியாக உருவாகுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ளாரே இருக்கும். மேலும் இவங்க பொது மக்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்கென்று எதுவும் சேர்த்து வைக்காதவர்கள். அது போலவே அடுத்தது 29. இந்த 29 தேதியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனி ஆற்றல் இருக்குது. இவங்க கலைத்துறையில், மேலும் அரசாங்க துறையில், பாதுகாப்பு அம்சம், இது போன்ற துறைகளில் இவங்க பணியாற்றுவதற்கும் சேவை செய்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு பொதுவாகவே ஒரு 35 வயதுக்கு பிறகு தான் நல்ல விஷயங்கள், நல்ல உயர்வு, பதவி உயர்வு, பேர் புகழ் அந்தஸ்து, இது போன்ற நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு உருவாகும். அதுவரை சிறு சிறு போராட்டங்களை இவங்க சந்தித்து கொண்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் இவங்க நிறைய விஷயங்களை எதிர்நோக்கி வெற்றி அடைவார்கள். பொதுவாகவே இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள், இந்த எண்களில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலையையும் வெற்றியும் அடைவதற்கு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. இவங்க விடாமுயற்சியால் வெற்றி அடைவதற்கு சிலர் மட்டுமே, இந்த தேதியில் பிறந்த சிலர் மட்டுமே கொஞ்சம் துவண்டு போவார்கள். ஆனால் இருந்தபோதும் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை இவங்களுக்கு வேண்டும். கண்டிப்பாக இவங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.